ஆக்டிவ் டு பேசிவ் கன்வர்ஷன். இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இதில் ப்ளீஸ் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. ஸோ இது ஒரு ரிக்வெஸ்ட்டை நீங்கள் பேசிவ் வாய்ஸ் கன்வெர்ட் பண்ணும்போது யூ ஆர் ரிக்வெஸ்டட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த சென்டென்ஸை நம்ம இன்னொரு விதமாக பார்க்கணும். ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கால் ஹிம் அட் ஒன்ஸ் அப்படின்னு பார்த்தா தான் நம்மளுக்கு இந்த சென்டென்ஸோட ரியல் சப்ஜெக்ட் யார், ரியல் ஆப்ஜெக்ட் யார் அப்படிங்கிறது தெரியும். இங்கே நம்ம உண்மையிலேயே ஐ ரிக்வெஸ்ட் யூ அப்படிங்கிற சென்டென்ஸை தான் நம்ம பேசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். இப்படி மாற்றும் போது யூ ஆர் ரிக்வெஸ்டட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும், ப்ளீஸ் அப்படிங்கிற வேர்டு தான் இப்போ யூ ஆர் ரிக்வெஸ்டட்னு மாறி இருக்கு அப்படின்ட்டு. சரிங்களா? இந்த ரிமைனிங் கால் ஹிம் அட் ஒன்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த கால் அப்படிங்கிற அந்த வேர்புக்கு முன்னாடி டூவை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு கால் ஹிம் அட் ஒன்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணிடணும். இதோட ஃபைனல் ஆன்சர் யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு கால் ஹிம் அட் ஒன்ஸ். அடுத்த சென்டென்ஸ், ஹவு டிட் யூ கிராஸ் த ரிவர். இது ஒரு கொஷின். இப்போ நம்ம பேசிவும் கொஷினில் தான் இருக்கணும். அதுக்கு முதல்ல அந்த கொஷின் வேர்டை அப்படியே இறக்கிக்கணும். இந்த கொஷின் வேர்டு போனதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது டிட் யூ கிராஸ் த ரிவர். இதையும் நம்ம இன்னொரு சேஞ்சுக்கு உட்படுத்தணும் அப்படின்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு கிளியராக தெரியும். அது என்ன அப்படின்னா, யூ டிட் கிராஸ் த ரிவர்னு மாற்றிக்கிட்டு அதை யூ கிராஸ் த ரிவர்னு மாற்றிக்கிறோம். இது ஒன்றும் இல்லை, கொஷின் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக ஆக்சிலரி வேர்பையும் சப்ஜெக்டையும் இடம் மாற்றி போட்டிருப்பாங்க. இந்த கொஷினில் டிட்டு தான் ஆக்சிலரி வேர்பு. அது நம்ம மறுபடியும் இடம் மாற்றி போட்டோம் அப்படின்னா யூ டிட் கிராஸ்ன்னு கிடைக்கும். டிட்டும் கிராஸும் ஒன்று போல் இருந்துச்சுன்னா சேர்ந்துடும், கிராஸ்ட் அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா டிட்டுங்கிறது கிராஸ்ட் அப்படிங்கிற மெயின் வேர்ப்லேருந்து எடுக்கப்பட்ட ஆக்சிலரி வேர்ப். இது எதுக்குன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை சொல்கிறேன். ரைட்? இப்போ யூ கிராஸ் த ரிவர் அப்படிங்கிறத பேசிவ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உட்படுத்தணும். சப்ஜெக்டையும் வேர்பையும் இப்போ இடம் மாற்றி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிவர் அப்படிங்கிறது புது சப்ஜெக்டாக கிடைக்கும். அதை அங்கே எழுதிக்கலாம். யூவை வந்துட்டு பை யூ அப்படின்னு கடைசியில் எழுதிக்கலாம். யூ கிராஸ்ட் த ரிவர் அப்படிங்கிற இப்போ சென்டென்ஸில் மிச்சம் இருக்கிறது கிராஸ்ட் அப்படிங்கிற மெயின் வேர்ப் மட்டும்தான். இதை பேசிவ் வேர்ப்பாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு பி வேர்ப் கொடுக்கணும். அதை வேர்பை தேர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ இது வந்துட்டு ரெகுலர் வேர்பு, அதனால் இடி தான் தேர்ட் ஃபார்மாகவும் கிடைக்கும். ஸோ கிராஸ்டு தான் அதோட தேர்ட் ஃபார்ம். இப்போ இதுக்கு பி வேர்ப் சப்ளை பண்ணணும். பி வேர்ப் இப்போ புது சப்ஜெக்டான ரிவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ரிவர் சிங்குலர் அண்ட் பாஸ்ட் டென்ஸில் கிராஸ்டுங்கிற மெயின் வேர்ப் இருக்குது அப்படின்னா இங்கே வாஸ் வரும். அப்போ பேசிவ் வேர்ப் வந்துட்டு வாஸ் கிராஸ்ட். கடைசியாக டிட் யூ கிராஸ் த ரிவர் அப்படிங்கிற கொஷினை யூ டிட் கிராஸ் த ரிவர், யூ கிராஸ் த ரிவர்னு மாற்றணும் இல்லைங்களா, நம்மளுக்கு பேசிவ்க்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. இப்போ அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ த ரிவர் வாஸ் கிராஸ்ட் பை யூ அப்படிங்கிற சென்டென்ஸில் இருக்கிற ஆக்சிலரி வேர்பை சப்ஜெக்ட் ரிவருக்கு முன்னாடி போடணும். இங்கே என்ன ஆக்சிலரி இருக்குன்னா வாஸ் தான் இருக்குது. ரைட்? பி வேர்ப். அந்த பி வேர்பை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம இடம் மாற்றிக்கணும். நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் ஹவு வாஸ் த ரிவர் கிராஸ்ட் பை யூ. இதை இன்னும் சிம்பிளாக மாற்றிக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பி வேர்ப் செலெக்ஷனுக்கு சில ரூல்ஸை மைண்டில் வச்சுக்கலாம். டிட்டு வந்துச்சு அப்படின்னா வாஸ் வேர் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் வரும் அப்படிங்கிற ரூலை மைண்டில் வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு மாற்றுறது ஈஸியாக இருக்கும். அடுத்த சென்டென்ஸ், நோ ஒன் இஸ் பாரோயிங் த நாவல்ஸ் ஃப்ரம் த லைப்ரரி. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நோ ஒன் இஸ் பாரோயிங் த நாவல்ஸ் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்டு வேர்பு ஆப்ஜெக்டு. ரிமைனிங் இருக்கிற ஃப்ரம் த லைப்ரரி எந்த சேஞ்சுக்கும் உட்படாது. அதை நம்ம முதல்ல எழுதி வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பாக இந்த சென்டென்ஸோட ரியல் சப்ஜெக்டான நோ ஒன்னை பையை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃப்ரம் த லைப்ரரிக்கு முன்னாடி கடைசியில் எழுதிக்கலாம். அதுக்கடுத்து இப்போ பேசிவ்க்கான சப்ஜெக்டாக த நாவல்ஸை எழுதிக்கலாம். ரிமைனிங் இருக்கிறது மெயின் வேர்பான இஸ் பாரோயிங் மட்டும்தான். இதை நம்ம பேசிவ் வேர்ப்பாக கன்வெர்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், பேசிவ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு பி வேர்ப் கொடுக்கணும், மெயின் வேர்பு தேர்ட் ஃபார்முக்கு மாறணும். இங்கே ரெண்டுலேயுமே ப்ராப்ளம் இருக்குது.
ஒரு பி வேர்ப் ஆல்ரெடி மெயின் வேர்பில் இருக்குது அண்ட் மெயின் வேர்பு ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்குது. இப்போ இதில் இருக்கிற பி வேர்பையே பேசிவ்க்கு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்தா முடியாது. கண்டினியூஸுக்கான பி வேர்பு இஸ்ஸு, நம்ம பேசிவுக்கு இன்னொரு பி வேர்ப் ஆட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து பாரோயிங் அப்படின்னு ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கிற மெயின் வேர்பு தேர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் 2 பி வேர்ப் இருக்கும், ஒரு தேர்ட் ஃபார்ம் இருக்கும், ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கணும். சரிங்களா? 2 பி வருது அப்படின்னா ஒன்று பேசிவுக்கு வருது, ஒன்று கண்டினியூஸுக்கு வருது. தேர்ட் ஃபார்ம் பேசிவுக்கு வருது, ஐஎன்ஜி ஃபார்ம் கண்டினியூஸுக்கு வருது. ஸோ இந்த 4ஐயும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். இதுக்கு முதல்ல கண்டினியூஸுக்கு வர்ற பி வேர்பை சென்டென்ஸில் எழுதிடுவோம். இங்கே இஸ்ன்னு வந்திருக்கு, அது நோ ஒன் அப்படிங்கிற சிங்குலர் சப்ஜெக்டுக்காக வந்தது. இப்போ இருக்கிற சப்ஜெக்ட் நாவல்ஸ் ப்ளூரல், அதனால் இஸ் வந்துட்டு ஆறாக மாறும். முதல்ல அதை எழுதிக்கலாம். இப்போ ரிமைனிங் இருக்கிறது ஒரு பி ஃபார்ம், ஒரு தேர்ட் ஃபார்ம், ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம். சரிங்களா? கண்டினியூஸ் டென்ஸுக்கு கண்டிப்பாக ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தே ஆகணும், பேசிவுக்கு தேர்ட் ஃபார்ம் வந்தே ஆகணும். அப்போ இந்த 2ஐயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேசிவுக்கு ஒரு பி வேர்ப் வருது இல்லைங்களா, அதில் ஐஎன்ஜி ஃபார்மை லோட் பண்ணியிருந்தோம். ரைட்? அப்போ பேசிவுக்கு வர வேண்டிய பி வேர்பு ஐஎன்ஜி சேர்ந்து பீயிங் அப்படின்னு நம்ம எழுதியிருந்தோம். கடைசியாக மிச்சம் இருக்கிறது ஒரு தேர்ட் ஃபார்ம், அப்புறம் பாரோ அப்படிங்கிற மெயின் வேர்பு. இப்போ ரொம்ப ஈஸி, அந்த பாரோவை தேர்ட் ஃபார்மாக எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா கண்டிஷன்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தோம், நம்மளுக்கு பேசிவ் வாய்ஸ் கிடச்சிரும். நம்மளுக்கு கிடச்சிருக்கிற பேசிவ் சென்டென்ஸ், த நாவல்ஸ் ஆர் பீயிங் பாரோட் பை நோ ஒன் ஃப்ரம் த லைப்ரரி. அடுத்த சென்டென்ஸ், வில் யூ ஹெல்ப் மீ அப்படிங்கிற எஸ் ஆர் நோ டைப் கொஷின். இது கொஷின் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம், அதில் மொதல் வேர்டு இங்கே வில் அப்படிங்கிற அந்த ஆக்சிலரி வேர்பை அப்படியே கீழே இறக்கிடலாம். அடுத்து ரிமைனிங் இருக்கிறது யூ ஹெல்ப் மீ அப்படின்ட்டு சப்ஜெக்டு வேர்பு ஆப்ஜெக்டு தான். இதில் யூ சப்ஜெக்டு, மீ ஆப்ஜெக்டு. இந்த மீ வந்துட்டு இடத்துக்கு வரணும். இப்படி வரும்போது மீ அப்படின்னு அதோட அப்ஜெக்டிவ் ஃபார்ம்லேயே வராது, சப்ஜெக்டாக மாறணும். அப்படின்னா மீ வந்துட்டு ஃபஸ்ட்டு வரும்போது ஐன்னு வரும், யூ அந்த பக்கம் பையோட இன்ட்ரடக்ஷனோட பை யூ அப்படின்னு அந்த பக்கம் போயிடும். இப்போ மிச்சம் இருக்கிறது ஹெல்ப் அப்படிங்கிற மெயின் வேர்ப். இதுக்கு பி வேர்ப் ஆட் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிளான டாஸ்க்கு, ஏன்னா வந்திருக்கிற ஆக்சிலரி வேர்பு வில்லு வந்துட்டுனாலே பி அப்படிங்கிற அதோட பேஸ் ஃபார்மை நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம். கடைசியாக ஹெல்ப் அப்படிங்கிற மெயின் வேர்ப்போட தேர்ட் ஃபார்ம் ஹெல்ப்ட், ஏன்னா இது ரெகுலர் வேர்ப், அதனால் இடி வந்துட்டு செகண்ட் ஃபார்ம், இடி தேர்ட் ஃபார்ம் எடுக்கும். ஸோ ஹெல்ப்ட் ஆட் பண்ணோன்னா இது முடிஞ்சிடும். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற பேசிவ் வாய்ஸ் வில் ஐ பி ஹெல்ப்ட் பை யூ. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்த சென்டென்ஸ், கோ ஃபார் அ ஜாக் ஏர்லி இன் த மார்னிங் அப்படின்ட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி, இன்ஸ்ட்ரக்ஷனோ அட்வைஸாகவும் இருக்கலாம், நம்ம அட்வைஸாகவே எடுத்துக்கலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ரிக்வெஸ்ட்டுக்கு பார்த்த மாதிரி அதே ஃபார்மேட்டில் பார்க்கணும். ஐ அட்வைஸ் யூ டு கோ ஃபார் அ ஜாக் ஏர்லி இன் த மார்னிங் அப்படின்னு மாற்றிக்கணும். இதை மாற்றினதுக்கப்புறம் ஐ அட்வைஸ் யூ அப்படிங்கிறது தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். ஏன்னா அதில் சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது. ரிமைனிங் டு கோ ஃபார் அ ஜாக் ஏர்லி இன் த மார்னிங் அப்படிங்கிறத நம்ம அப்படியே பேசிவில் கடைசியில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இடம் மாற்றணும் அப்படின்னா ஐ வந்துட்டு சப்ஜெக்டாக இருக்கிறதுனால ஆப்ஜெக்ட் இடத்துக்கு போகும்போது ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுனாக மாறணும். அப்போ ஐ மீயாக மாறும், அது கூட பை ஆட் பண்ணணும். அப்போ பை மீ அப்படின்னு வரணும். யூ வந்துட்டு சப்ஜெக்டாக முதல்ல வந்துடும். இப்போ மிச்சம் இருக்கிறது அட்வைஸுங்கிற மெயின் வேர்பு, அதை தேர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். இதுவும் ரெகுலர் வேர்ப் தான், அப்போ இடி போட்டுரும். ஆல்ரெடி இ இருக்கிறதுனால டிஎம் மட்டும் ஆட் பண்ணுறோம், அட்வைஸ்ட். அப்புறம் பி வேர்பு யூ இருக்கிறதுனால ஆர் வரும், ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறதுனால. ஓகே, யூ ஆர். நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர், யூ ஆர் அட்வைஸ்ட் பை மீ டு கோ ஃபார் அ ஜாக் ஏர்லி இன் த மார்னிங். அந்த பை மீயை கடைசியில் கூட ஆட் பண்ணிக்கலாம். யூ ஆர் அட்வைஸ்ட் டு கோ ஃபார் அ ஜாக் ஏர்லி இன் த மார்னிங் பை மீ அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ. இந்த 5 ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.